Hi guys, welcome to Cheeky Chica. A shout out to our sponsor Act Smart Wi-Fi. Dear viewers, யூஸ் பண்ணுங்க ஆக் ஸ்மார்ட் வைஃபை. புது ஏஐ டெக்னாலஜி செம்மையா இருக்கும். இது யூஸ் பண்ணி ஜீரோ பஃபரிங் சூப்பர்பா. அப்படியே ஒரு ப்ராப்ளம்லாம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணலாம். ஓடிடியா இருக்கும், மூவிஸா இருக்கட்டும், கிரிக்கெட் மேட்சா இருக்கும், என்னவா இருக்கட்டும், என்னவா சூப்பர்பா இருக்கும். ஆக் ஸ்மார்ட் வைஃபை மாத்துங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஆட் வைஃபை ஸ்மார்ட் வைஃபை யூஸ் பண்ணுங்க. பாருங்க பஃபரிங்கே இருக்காது. நீ பார்த்தாங்கடா சன்ரைஸ் ஹைதராபாத் ஒரு மாதிரி பஃபரிங் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஸ்மார்ட் வைஃபைனா சர்வர் பஃபரிங்கே எல்லாம் போட்டு அப்படி பொட்டலம் பண்ணா ஆர்சிபியை போட்டு. Yeah, Chica, Sunrisers Hyderabad playing spoilers. RCB looking at the top 2 position. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கேமா இருந்தது. ஜிதேஷ் சர்மா இப்பதான் வந்து இன்டர்வியூ முடிச்சிட்டேன். We were a little rusty அப்படின்னாரு. 15-20 runs too much. How badly did they miss Josh Hazelwood today, Chica? கிளியரா தெரிஞ்சது அவங்களோட bowling attackல. It was a big loss. But Sunrisers Hyderabad பாருங்களேன், எல்லாமே முடிஞ்ச அப்புறம் நல்லா ஜாலியா ஃப்ரீயா கிரிக்கெட் அடிச்சு திருப்பி 235 அடிச்சிருக்காங்க. இஷான் கிஷான் வெச்சா குடுமி சர்ச்சா மொட்டை மாதிரி ஆடினு இருக்காரு. அடிச்சா நான் 100 இல்லாட்டி 95 அந்த மாதிரி தான் அடிப்பேன், இல்லாட்டி பின்கோடா அடிப்பேன் அப்படின்னு. பட் லாஸ்ட் கப்புள் ஆஃப் இன்னிங்ஸ் he's found some form and he started batting well, Chica. அங்க பாரு நீ ஃபர்ஸ்ட் மேட்ச் செஞ்சுரி, நெக்ஸ்ட் 10 இன்னிங்ஸ் 125 தான் வியூவர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தா 94. எனக்கு லாஸ்ட் மேட்ச் பார்த்தா நீ அவர் ஐ திங்க் சிஎஸ்கேவோட நல்லா ஒரு 40 அடிப்பான்னு நினைக்கிறேன். ஒரு 40 அடிப்பான். அதுக்கப்புறம் இங்க ஒரு 94. சரி, குட் திங் அபவுட் சன்ரைஸ் ஹைதராபாத் என்னன்னா, now the dependency on Travis Shake குறைஞ்சின்னு வருது. இந்த மேட்ச் பார்த்தனா கூட அபிஷேக் சர்மா பிளேட் வெல், இஷான் கிஷன் பிளேட் வெல். அதுக்கப்புறம் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. எல்லாரும் குவிக் ஃபயர் 20 பை ஆண்ட்ரிக் கிளாசன். அதுக்கப்புறம் இவன் அந்த அனிகேத் வரும், அவனுக்கு கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுவான். See, the good news is அவங்களுக்கு என்ன டிராவிஸ் ஹெட் மட்டும் தான் இல்ல. அந்த they have gone beyond Travis Head and Travis Shake concept, and that is a good news for SRH. Yeah, definitely. Actually, and the Travis Head and Abhishek Sharma, not the same like last year, but Abhishek Sharma நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன் யாரும் சீக்கா பேச்ச கேட்க மாட்டேன்றாங்க. நீனா கேட்க மாட்டேன்னா பரவாயில்ல, எல்லாருமே கேட்க மாட்டேன்றாங்களே. திருப்பி டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க இந்த பசங்க. சொல்லு பார்க்கலாம், எது டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க இந்த பசங்க? ஏன்னா அந்த வென்யூல வந்து எல்லா சேசிங், ஏன்னா அந்த வென்யூல எல்லா டீம்ஸ் that have chased won, அதனால தான். டேய், நேத்தி டீம் சேசிங் உத வாங்கினாங்க, இன்னைக்கு டீம் சேசிங் உத வாங்கினா. முன்ன நேற்று மும்பை இந்தியன்ஸ் டீம் சேசிங் அங்க உத வாங்கினாங்க. புரியப்பா, டாஸ் வின் பண்ணியா ஒரு 200 ரன் அடி புட் பிரச்சனை அந்த போட்டு அங்க சின்ன பசங்களுக்கு. இவன் சும்மா 15-20 ரன்ஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. 200 அடிச்சாலே கஷ்டம். இந்த மாதிரி தான் சேஸ் பண்றது. லெட்ஸ் பி வெரி வெரி கிளியர். பாத்தீங்க 15 ஓவர்ஸ் வரைக்கும் பாக்குறா தேர் ஆன் சேஸ் செம்மையா இருந்தது. லாஸ்ட் 5 ஓவர் 65 ரன்ஸ் தான் அடிச்சுவாங்க அப்படின்னு மாதிரி இருந்தது. ஒரு குட் ஓவர் 2 குட் ஓவர்ஸ் அப்படி புஷ்னு காத்து இறங்கிடுது ஆர்சிபிக்கு. That's what happens when chasing, Ani. I don't understand why everybody goes for a chase. அதாவது நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா இல்ல, இதே நான் நேத்துக்கு ஜிடியோட மிடில் ஆர்டரை டிஃபெண்ட் பண்ணும்போது பாட்லாம் வேஸ்ட், வேலைக்காவது டாப் 3 மட்டும் தான் அப்படின்னீங்க. இன்னைக்கு பாருங்க, நான் it is what it is. இன்னைக்கு தான் நீ பாத்து அடி, இன்னைக்கு அணி நீ பாத்துனா அவங்களை பார்த்து see they are too dependent on Virat Kohli and Salt. 3-4-5 அடிக்கல இந்த வருஷம். ரஜத் பட்டிதார் has not scored for them. Let's be very clear. ரஜத் பட்டிதார் எல்லாரும் பண்ணாங்க வச்சாங்க. ஏத்தினா காலியாரம் ரஜத் பட்டிதார் கொஞ்சம் ஏத்தினா பேக் ஃபீல்ட்ல போயிடுறான். ஸ்பின் போட்டதான் அடிக்கிறாங்க. கொஞ்சம் மீடியம் பேஸ் ஃபாஸ்ட் மீடியம் போட்டா அங்கதான் கமிங் சூப்பர்பா கேப்டன்ஷிப் பண்ண பாத்தியா. ரஜத் பட்டிதார் பேட்டிங் வந்த உடனே அவன் கொண்டுட்டான். he brought himself in and மீடியம் பேஸ கொண்டுதான் பாத்தியா நீனு. ஈஷான் மலிங்கா கேம் சேஞ்சிங் ஓவர். ஆக்சுவலி அது ஒரு ரன் அவுட், நெக்ஸ்ட் பாலே விக்கெட், அப்படியே மேட்சே மாறிடுச்சு அதுக்கப்புறம். ஆக்சுவலி தேவர் ஆன் கோர்ஸ். ஆக்சுவலி 5 overs 65 நீங்க சொன்ன மாதிரி. தட் 1 over 2 good overs just seal the match. But in terms of RCB, Chica, சடனா நீங்க பாக்கறச்சே அந்த ஸ்குவாட பாக்கறச்சே should they be worried? Because they look like they are in trouble. ஏன்னா மயங்க் அகர்வால், we don't know how he is going to bat at number 3. He's coming from a good first class season, but we'll have to wait and see. The other problem they have is that Tim David இன்னைக்கு வந்து hamstring injury. Jacob Bethel is not going to be available for the playoffs. Tim Seifert அவர் வந்து வந்தார்னா they have to change their combination. ஏன்னா Tim Seifert is a top order batter. He can play at number 3. Mayank Agarwal எடுத்து Tim Seifert can play at number 3. But they'll have to play an Indian finisher then. I think
top 2 for RCB was priority, Chika. If they are not going to finish top 2, you don't want to be facing Mumbai Indians. இனிமே they're not going to be top 2 அணி. இனிமே top 2 இருக்க முடியாது அவங்களால. அங்க see the point is they're too dependent on 1, 2, 3, 4, 5 அடிக்கவே இந்த சீசன் அவங்க கன்சிஸ்டன்டா. Let's be very clear. நீ RCB பார்த்தனா ரொமாரிக் ஷபட் என்னதான் அடிச்சா இன்னைக்கு கூட்ட ரொமாரிக் ஷபட் பத்தி இன்னொன்னு சொல்ல வேணாம். ஜிதேஷ் சர்மா has not been consistent. Rajat Padida has not been consistent. Devdutt was pretty good, Chika. Devdutt Padikkal was doing a good job for them. DDP. படிக்கல் ஆண்டியே இப்போ I'm talking about அதான் 3, 4, 5 கஷ்டப்படுறாங்க அவங்க. So அங்கதான் they are getting stuck அணி. They are going to get stuck. அணி இப்ப நீ ஆக்கவுட்ஸ் பத்தி பேசுற இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு மறக்காத. They have to get into playoffs வந்துட்டாங்க. இப்ப 3 or 4 2 இப்ப 2 is out of question for RCB. Let's be very clear. 2 is out of question. Because their net run rate கம்மி ஆயிடுச்சு Chika. Last game they're playing Lucknow, who just நேத்துக்கு பார்த்தோம் நம்ம ஒரு பெரிய அப்செட் அகைன்ஸ்ட் குஜராத். ஸோ இந்த மாதிரி டீம்ஸ்லாம் பயங்கரமா இப்ப பாருங்களேன். ஒன் திங் நான் நோட்டீஸ் பண்ணேன், ப்ரெஷர் இல்லாத இதே பிளேயர்ஸ் நெக்ஸ்ட் இயர் உங்களோட கான்ட்ராக்ட், நெக்ஸ்ட் இயர் உங்களோட பிளேஸ் இஸ் இம்பார்ட்டன்ட்னு இருக்கும் போது எப்படி ஆடுறாங்க பாருங்க Chika. அவங்க கான்ட்ராக்ட் இம்பார்ட்டன்ட். இஷான் கிஷன் நல்லா ஆடிட்டு இருக்காங்க அங்க பாரு எல்லாரும். see let's not go into that, but the point I'm trying to make is இந்த மாதிரி ஆர்சிபி ஆடினாங்கன்னா அடுத்த மேட்ச் இப்ப பீத்தல் வந்துருவான் இவனுக்கு யாருக்கு டிம் டேவிட்க்கு. but the point is RCB has to play out of the skins to get into top 2 position. ஏன்னா நாளைக்கு பஞ்சாப் சப்போஸ் டெல்லியோட வின் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, பஞ்சாப் பை எனி சான்ஸ் நீ சிஎஸ்கே அடிச்சிட்டான்னு வச்சுக்கோ, RCB is out. RCB will not be top 2. RCB will only 3 or 4. Yeah, அதனால தான் நான் சொல்றேன் RCBக்கு இந்த மேட்ச் ஆக்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்சா இருந்தது. சன்ரைஸ் இந்த மேட்ச் was very important. அங்க ஸ்கோர் அவுட் they missed it. அனி they bowled very poorly அனி. Let's be very clear, very honest. They bowled very poorly. அவங்க bowling பாரு நீனே போட்டு எல்லாரும் போட்டு பேத்துட்டாங்க இன்னைக்கு. ஜிதேஷ் சர்மா சொன்னானே பாரு, புவனேஷ் குமார் 40 ரன் அடிச்சாங்க. எஸ் தேர் 3 ஓவர் 36 ரன். லுங்கி எங்கடி 50 ரன். அங்க பாரு இன்னைக்கு சுரேஷ் சர்மா நம்மள பிரைஸ் பண்ணிருந்தா அவனை போட்டு அடிச்சாங்க இன்னைக்கு. குருணால் பாண்டியா ஒருத்ததான் நல்லா போலிங் போட்டான். ரொமாரிக் ஷபட் சார் நெக்ஸ்ட் ரன். சோ இப்போ சொல்லுங்க Chika, இவ்வளவு நாளா அவரோட போலிங்க கலாய்ச்சிருந்தேங்க. இன்னைக்கு அவர் நல்லா போட்டலன்னா 250 அடிச்சிருப்பாங்க. I give it to you. இன்னைக்கு சூப்பரா போட்ட ரொமாரிக் ஷபட். அது ஒரு பால் சிலபா சூப்பர் போல் சிலபால நான் நினைச்சேன் சுங்கர் போடாம மண்டல் போட்டு டங்குன்னு போய் அடிச்சது, மண்டல போட்டு அடிச்சது. But point is he bowled very well. I give it to you. He bowled very well today. But the problem is நீ சொன்ன மாதிரி ஜார்ஜ் ஹேசல்வுட் இல்லாம இவங்க bowling suddenly looks ordinary. அங்கதான் அடுத்த மேட்ச் they got a problem. அடுத்த மேட்ச் யாரோட ஆடுறாங்க அவங்க? அடுத்த மேட்ச் எல்எஸ்ஜியோட ஆடுறாங்க அவங்க. இதே ஸ்டேடியம் போறாங்க. இந்த லக்னோல ஆட போறாங்க அவங்க. எல்எஸ்ஜியோட இந்த போலிங் வச்சு ஆடினாங்கன்னு வச்சு இப்ப இருக்கிற ஃபார்ம்ல எல்எஸ்ஜி இருக்கிற ஃபார்ம்ல கஷ்டப்படுவாங்க. ஆர்சிபி கஷ்டப்படுவாங்க. சோ now RCB has to hope that இவங்க சரியா இவங்க ஆச்சான பீச்சா மச்சா காம்பினேஷன் RCB has to hope now. இன்னிங் மேட்ச் இந்த பெஸ்ட் சால்ட் விராட் கோலி ஆரம்பிச்சு அடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். I thought the Sunrise Hyderabad batsmen were fantastic right from over number 1 to over number 20. They kept on, even though in the middle of wickets விழுந்தா கூட the run rate of zing போயிட்டே இருந்தது. டங்கு அடிச்சுதான். ஈஷான் கிஷன் அலட்சியமா ஆனா இன்னைக்கு என்ன மாதிரி ஆனா ஈஷா கிஷன் பேட்டிங் இன்னைக்கு ஃபேண்டாஸ்டிக் ஆனா ஈஷா கிஷன். எனக்கு என்ன பிடிச்சுன்னா அவன் சென்ஸ் ஆஃப் டைமிங் அப்படின்றான் 4 அப்படின்றான் கவர்ஸ் மேல 6 இப்படின்றான் 4 எவ்வளவு 5 6 இன்னைக்கு பாரு. Yeah, that makes him our Act Smart Wi-Fi player of the day. How smart was he Chika? ஏன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலா he took his time. இனிஷியலா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டைம் எடுக்கிறாரு. இப்போ கொஞ்சம் அந்த ஒரு சென்சிபிளா ஆட ஆரம்பிச்சிட்டாரு Chika. அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் இன்னிங்ஸ்க்கு அப்புறம் he has found a pattern. First 20 balls he is actually playing like that anchor in that team. நீங்க பாருங்களேன், மேல அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்க பாக்குறாரு. டிராவிஸ் ஹெட் இஸ் ட்ரைங் டு ஹிட். நம்பர் 4ல கிளாசன் இஸ் ஆல்சோ ட்ரைங் டு கோ ஆஃப்டர் தி bowling. அனிகேத் வர்மா வந்தாரு 9 balls 26 runs. அவரும் அடிக்க தான் போனாரு. So he is like the anchor, and then when he got set he was unstoppable Chika. கரெக்ட்டா சொன்னேன். he gets his eye செட் பண்ணிக்கறான். அதுக்கு அப்புறம் he's playing, and then நீ சொன்ன மாதிரி he plays a kind of a sheet anchor role. He played to the end. The greatest thing about Ishan Kishan today, he didn't throw his wicket away.
நீ பார்த்தா என்ன வரைக்கும் ஆடினா பாரு 20th over வரைக்கும் ஆடினா பாரு அதனாலதான் அவங்களுக்கு ஸ்கோர் 230 வரைக்கும் போச்சு இதே ஈஷான் கிஷன் had not played the 20th over they would have scored only about 215 runs யா கரெக்டா சொன்னீங்க இஷான் கிஷன் 20 overs and ஆடலனா நீ சொன்ன மாதிரி now what has happened is Ishan Kishan has realized what his value number one is number two what should be his role number two number three என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி பண்ணணும் அவன் கத்துட்டான் இப்போ he's realized too late ஒரு நடுவுல 10 இன்னிங்ஸ் ஸ்காட் அவுட் தான் டே ஈஷான் கிஷன் அந்த 10 இன்னிங்ஸ் ஸ்காட் அவுட் அதுல ஒரு 3 இன்னிங்ஸ் அடிச்சிருந்தா எஸ்ஆர்எச் குவாலிஃபை கூட ஆயிக்கலாம்ல வாட் இஸ் இட் அபவுட் இஷான் கிஷன் சீக்கா இவ்ளோ இந்த மாதிரி நாக்ஸ்லாம் ஆடும் போது ஃபர்ஸ்ட் அந்த 100 பார்த்தோம் he can go he scored that double yeah why is that consistency missing என்ன மாதிரி என்ன பண்ண முடியும் நம்ம பேட்டிங் அடிச்சு கிரிக்கெட் வந்தாதான் திடீர்னு திருத்தர ஒரு பேட்டிங்ல சுத்தி போயிடுது சுத்தி அவுட் ஆகுது see suddenly I'm talking about batting point of view see இன்னைக்கு brilliant see in all fairness அதுலதான் I think sometimes I feel Gill scores a point over everybody else and Sai Sudarshan what do they to do they apply themselves very well beyond a point and the risk percentage negate பண்ணிடுறாங்க ரிஸ்க் எடுக்க மாட்டேன்றாங்க ரிஸ்க் எடுக்காதையும் அடிக்கிறாங்க அவங்க ரிஸ்க் எடுக்காம செம ஸ்ட்ரைக் ரேட் அடிக்கிறாங்க ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் தே மாஸ்டர் ஆர்ட் ஆஃப் சேயிங் லெஸ் ரிஸ்க் மோர் அவுட்புட் அதுதான் சாய் சுதர்ஷன் அண்ட் கில் அங்கதான் இன்னைக்கு ஈஷான் கிஷன் பிளே தான் ஈஷான் கிஷன் பார்த்துருப்பாங்க சாய் சுதர்ஷன் எப்படி ஆடுறான் என்னால ஆட முடியாதா அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க திஸ் கைஸ் காட் டபுள் 100 in international cricket ஓடிஐல டபுள் 100 அடிச்சிருக்காங்க ஈஷான் கிஷன் I don't think anybody can play the Sai Sudarshan has a style of his own Chika அது சொல்லப்பா பார்த்திருப்பான்பா இதெல்லாம் yeah the method they would have learned a lot from Sai Sudarshan's knocks no knock again நேத்து சொன்ன நான் என்ன சொன்னேன் இப்ப எல்லாரும் சாய் சுதர்ஷன் பார்த்து கத்துட்டாங்கடா எப்படி ஆடணும் என்ன பண்ணணும் சொன்னேன் இல்லையா நேத்து சொன்னேன் கரெக்டா இன்னைக்கு அதுதான் பண்றாங்க எல்லாரும் இப்ப follow just the what you call same philosophy of Sai Sudarshan less risk more output less more output கத்துட்டாங்க எல்லாரும் போய் இதுதானே நேத்துக்கு அதான் நிக்கலஸ் பூரன் பண்ணா இதனால most 200 plus team totals in an IPL season 42 in 2025 41 in 2024 37 times in 2023 Sunrisers Hyderabad இது ஒரு entire IPL season and number of 200 plus totals actually கொடுத்துருக்காரு producer but coming to the bowling for RCB where do they go Chika இப்போ actually நீங்க பாருங்களேன் எல்லா டீம்லயும் இந்த மாதிரி நீங்க இப்போ இதே மாதிரி ஒரு மும்பைல இருந்து நீங்க பும்ரா எடுத்தனால சடனா இட் லுக் லைக் என்னடா இந்த போலிங் அட்டாக் தான் வாவ் அப்படி பேசியிருந்தோம் பும்ரா இல்லாம என்னடா போலிங் அட்டாக் அப்படின்னு நம்ம யோசிப்போம் அதேதான் இங்க ஆர்சிபிக்கும் ஹேசல்வுட் வெள்ள எடுங்க even though Bhuvi is very key Hazelwood is the man இல்ல ஆக்சுவலி அவங்களுக்கு அந்த ஹார்ட் லைன்ஸ் போடுறது ஒரு ஆள் வேணும்டா நீ அந்த ஹேசல்வுட் தான் நீ ஒண்ணுமே கிடையாது இவன் ஆனா தெரியுமா இன்னைக்கு அவன் பேர் என்ன இவன் அபிஷேக் சர்மா நல்லா ஆனா அபிஷேக் சர்மா எவ்வளவு ஆச்சு அன்னைக்கு 200 அவனுக்கு ஹார்ட் லைன்ஸ் போட அபிஷேக் சர்மா நீ அவனை பார்த்தனே அவன் பிச் மேப் பார்த்தா ஹார்ட் லைன்ஸ் பார்த்தா அவனை அடிக்க முடியாது அவனை ஸ்லாட்ல போட அடிக்கிறான் ஹார்ட் லைன்ஸ்ல போட அபிஷேக் சர்மா ஸ்ட்ரகிள்ஸ் a bit அதே மாதிரி ஈவன் மேபி இஷான் கிஷன் ஆல்சோ ஹார்ட் லைன்ல போட அவளை அடிச்சிருக்க மாட்டான் ஹார்ட் லைன்ல போடுறது ஆள் கிடையாது அவங்களுக்கு எஸ்டேஆர் வந்து குட் லெங்த் எல்லாம் போட முடியும் ஸ்லாட் தான் because he's a mover of the ball he has to piece the ball up he has to piece the ball up because Bhuvanesh Kumar the mover of the ball he has to piece the ball up லுங்கி எங்கிடி ஆரக்குறையா இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது எங்கிடி ஆரக்குறையா இருக்கான் சோ மாட்டிக்கிறாங்க போயிட்டு அந்த ஹார்ட் லைன்ஸ் போட்டு ஒருத்தன் தான் யாரு ஜாஷ் ஹேசல்வுட் அவங்க எல்லாம் மாட்டிப்பாங்க நீ பாரு அடுத்த மேட்ச் கஷ்டப்படுவாங்க பாருடா அடுத்த மேட்சே இவங்க யாரோட இவங்களோட மேட்ச் இவங்களுக்கு எல்எஸ்சி போட்டு போலகிற டீம் அது செம்ம ஃபார்ம்ல இருக்கான் இப்ப போறாத குறைக்கும் ரிஷப் பந்த் வேற வந்துட்டான் அவனுக்கு போட்டு பேத்துட்டு போறான் இந்த போலிங்க போட்டு yeah definitely going to miss Hazelwood RCB desperate now ஏன்னா இவ்ளோ நல்லா ஆடிட்டு டோர்னமெண்ட்ல அந்த லாஸ்ட் ஃபேஸ்ல அந்த மொமெண்டம் லூஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும் பட் the 20-day break has definitely taken some rustiness Chika அது தெரியுது இல்ல it is the same for everybody what to do இல்ல இவங்களுக்கு தான் ஹையஸ்ட் அன்பார்ச்சுனேட்லி ஆஃப் ஆல் த டீம்ஸ் ஏன்னா அவங்க லாஸ்ட் ஆடினது May 5th சோ அது May 3rd மே 3rd அப்புறம்
அவங்களோட Oh, நெக்ஸ்ட் CSK last match ஆனா. May CSK 3rd last was match their ஆனா. game. So they've had a 20-day gap, Chika. நிறைய டீம்ஸ்க்கு வந்து 10-day gap இல்லாட்டி ஒரு 7-day gap, 8-day gap. இவங்களுக்கு மட்டும் ஒரு இல்ல நீ 20-day gap. இது அணி நீ பார்த்தனா மும்பை இந்தியன்ஸ் 7th ஆனாங்க லாஸ்ட் மேட்ச், சிஎஸ்கே 6th ஆனாங்க. So let's be very clear. So இது எல்லாருக்கும் ஒரு 10 days கேப் இருந்திருக்கும். கரெக்ட் 10 days கேப் இருந்திருக்கும். இவங்களுக்கு தான் 20 days. 20 because the rain washed out at the match. Yeah, Sunday 17 match got washed out. That's why it was a 20-day gap. அங்கதான் மாட்டினாங்க அந்த மாதிரி. But that even maybe yes. It's not an excuse, but can't be an excuse, Ani. They bowled very badly. See, frankly speaking, the chase was set up brilliantly. 15 overs வரைக்கும் they were actually dominating. அங்கதான் I thought Pat Cummins' captaincy இதுதான் world class captaincy இன்னைக்கு கமின்ஸ் காமிச்சிட்டாங்க எப்படின்னு. வேர்ல்ட் கிளாஸ் கேப்டன் எப்படின்னு 16 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க சீக்கா. அதான் 16 ரன் 15 overs 15.3 இருந்து சர்ன்னு பொட்டலமாயிட்டாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு ஆர்சிபி மகா போட்டலாம். இன்னைக்கு டெல்லியோட நீ ஆர்சிபி தான் மகா போட்டலாம். If you really look at it, 42 runs is a huge win. 16 ரன் ஆல் அவுட் ஆயிருக்காங்க. அதனால அவங்களோட நெட் ரன் ரேட் பாத்தீங்கன்னா மல்லிங்கான்ற பார்த்தா லாஸ்ட் 2 மேட்சஸ் நல்லா bowling போட்டுருக்கான். லாஸ்ட் 2 மேட்சஸ் பார்த்தா SRH நல்லா bowling போட்டுருக்காங்க. That's why they're winning. போன மேட்ச் also they won because they bowled well. Surprised a little அங்கதான் that they didn't play the leg spinner today. I thought they would play the leg spinner, but they didn't. They went Ishan Ansari. அவன் அபினவ் மனோகர் ஆட்டாங்க இன்னைக்கு. அந்த ஹர்ஷ் டுபே பாத்தீங்களா இல்லையா? விராட் கோலியோட விக்கெட் எடுத்துட்டான். டீசென்ட்டா போட்டான். போன மேட்ச் ஒரு விக்கெட் அவன் ரொம்ப நல்லா போறான். அவன் என்ன ரொம்ப பிடிச்சி ஹர்ஷ் டுபேன்றான். He has got a brilliant future, this boy. I believe ரஞ்சி டிராஃபில செம ரெக்கார்ட் அவனுக்கு பேட்டிங் அண்ட் bowling. He is a brilliant cricketer. பாரு highest wicket taker இந்த வருஷம். Good to see Nitish Reddy bowling, Chika. He bowled well also. Nitish Kumar Reddy bowled sensibly. He got those 2 vital breakthroughs. That's what I said. This is captaincy of Pat Cummins. அவன் சால்ட் வந்து எடுத்தா பாத்தியா, நடுவுல ஒரு ஓவர் போட்டு சால்ட் எடுத்து போயிட்டான் பாத்தியா, எவ்வளவு கில்லேடியா பண்ண பாருங்க. அங்கதான் கிரேட்டஸ்ட் கமின்ஸ். அங்கதான் வேர்ல்ட் கப் வினிங் கேப்டன் காமிச்சானி கமின்ஸ். எப்ப யாரை கொண்டுறோம், என்ன பண்ணும், ஏது பண்ணும், சூப்பரா பண்ணான். Just a little too late. SRH out of the tournament, but playing good cricket, Chika. Actually, they should have won 3 in a row in the time. The Delhi match 130 all out ஆகிட்டாங்க. They would have won that match. Obviously, last match they won. This match also they should have won. Unlucky that Delhi game, but momentum is too late. That's what I said. This Ishan Kishan, if he had done what he's doing now, and if the whole team is doing what they're doing now in the middle phase of the tournament, they would have probably been a qualified team now. Yeah. சம டீம் ஜிகா. ஆனா இன்னைக்கு கூட பார்த்தோம்ல குவாலிட்டி ஆஃப் தி பேட்டிங். இன்னைக்கு கூட பார்த்தனா இந்த ஈஷான் மல் bowling இப்பதான் அணி ஆனா ஒன்னு அணி மோஸ்ட் ஆஃப் டீம்ஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச்லி லாட் ஆஃப் டீம்ஸ் ஃபைண்ட் தி காம்பினேஷன் வெரி லேட்டா கண்டுபிடிக்கிறாங்க. இப்பதான் அவன் காம்பினேஷன் கண்டுபிடிச்சிருக்கான். இதான் அவன் காம்பினேஷன் முன்னாடி தெரியல அவங்களுக்கு. அதான ப்ராப்ளமே. இப்ப நல்லா bowling போடுறாங்க. அவங்களுக்கு அந்த ஜாம்பா போனதுல வந்து அவங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. அண்ட் நடுவுல அந்த பேட்டர்ஸ் ஆல்சோ கொஞ்சம் நீங்க சொன்ன மாதிரி ஓவரா அவுத்து விட்டுருந்தாங்க. 300 அடிப்போம் 300 அவுட். அங்க ஐஷான் கிஷன் இன்னைக்கு ஆனா டிசிப்ளின்ட் ஆற மாதிரி இன்னும் கூட பார்த்தா நீ ஆக்சுவலா டிராவிஸ் இந்த சீசன் முழுக்க ஒண்ணுமே பண்ணலையா நீ? என்ன பண்ண டிராவிஸ் இந்த சீசன் அடிக்கவே இல்ல, சுத்தமா இல்ல. யாரும் அதை பத்தி பேசுறதும் கிடையாது. டிராவிஸ் ஹெட்னு சொல்லிட்டு எல்லாம் சும்மா இருக்காங்க. டிராவிஸ் ஹெட்னா இதே வேற யாராவது இந்தியன் நடிகர்லாம் போட்டு நானே பேத்துவேன் பின்னி அவனை போட்டு. வெரி வெரி போல் ஆர்டினரி சீசன், பொட்டலம் சீசன் டிராவிஸ் ஹெட் இந்த வருஷம். வெரி வெரி ஆர்டினரி சீசன். அபிஷேக் சர்மாவே அந்த செஞ்சுரிக்கு அப்புறம் ஒரு 60 ஒரு 30 அவ்வளவுதான் அவனு. அபிஷேக் சர்மா ஒரு நாட் a very great season. So Travis said அபிஷேக் சர்மா, நிதிஷ் ரெட்டிக்கு புவர் சீசன், மட்டமான சீசன். புவரே இல்ல, மட்டமான சீசன் நிதிஷ் ரெட்டிக்கு. மட்டமான சீசன். இவ்வளவு மட்டமா கிளாசனுக்கு ஆவரேஜ் சீசன் தான். கிளாசனுக்கு வெரி ஆவரேஜ் சீசன். கிளாசன் நாட் அப் டு அவன் கிளாஸ்க்கு சீசனே கிடையாது. கமிங் டு ஆர்சிபி இந்த மாதிரிலாம் ஆடினாங்க. நம்ம நேற்று லைவ் ஷோ பண்ணிச்சேன். எல்லாம் நல்லா பண்ணிடுவாங்க, நல்லா ஆர்சிபி குவாலிஃபை ஆனா டாப் 2 வந்துடும் நம்ம எல்லாம் நிஜமா நினைச்சிருந்தோம் டாப் 2 வந்துடும். நான் வந்து ஜிடி அண்ட் பிபிகேஎஸ் தான். இப்போ இதுக்கப்புறம் ஜிடி பிபிகேஎஸ் தான் தெரியுது. இப்போ நான் லைவ் ஷோல படிச்சேன். என்ன நம்ம என்ன நினைச்சிருந்தோம் நம்ம எல்லாரும்
We all thought PBK RCB RCB should make it in Anchom. We thought RCB should make it, but we knew. PBK RCB the front runners were the top two when we did the live show yesterday. Yeah. Now it's GT and PBKs have the front runner. Now it is very obvious. Because Mumbai Indians have only one match. They have to pay PBKs. PBKs are win money. PBKs wins tomorrow's match against Delhi. PBKs gets 19. GT yeah, and their net run rate is a very good net run rate. அவங்களுக்கு RCB ஓட higher net run rate ல இருக்காங்க. Ani, I'm assuming that unless otherwise CSK beats GT and Mumbai Indians beat Punjab Kings, then Mumbai Indians can qualify for the top two. அதுவும் உண்டு. அது மும்பை மட்டும் டாப் 2ல வந்துச்சுன்னா டைட்டில் எடுத்து மும்பை கையில குத்துட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம. If by any chance CSK creates an upset. சிகா நிஜமாவே சொல்றேன் சிகா, மும்பை டாப் 2ல தான் வந்திருந்தா டைட்டில் எடுத்து மும்பை கையில குத்துட்டு போயிடலாம் நம்ம. உண்மையே people இந்த சினாரியோ பாருங்க. இந்த சினாரியோ பார்த்தா Gujarat Titan loses to CSK. Punjab beats Delhi tomorrow. Punjab loses to Mumbai. And then RCB loses to... Punjab has to lose both their games. RCB has to lose its game. Punjab ஒரு கேம் தான்ப்பா. நான் பஞ்சாப் டாப்ல போறப்ப நம்பர் 1 போட்டுறேன்பா. புரிஞ்சுக்கோ. Oh, you are saying Gujarat losing to CSK and Mumbai winning its last game because of net run rate. அப்படி சொல்றீங்க. And RCB losing to LSG. RCB losing to LSG. அப்படி கூட சொல்றீங்க. So MI is still not out of it ன்னு சொல்றீங்க அந்த top 2 race. They are very much in it. It's not out of it. No, MI suppose net run some Mumbai. Yeah. Punjab are going to be playing Delhi. So நீ அதை bring up பண்ணதுனால I think Punjab should just win and just go through it. அவங்க பஞ்சாப் வின் பண்ணிட்டாங்கன்னா they are sure they are 99% அவங்க ஒரு கால் உள்ள எடுத்து வச்ச மாதிரி. இந்த மேட்ச் தானே உனக்கு இதாச்சு 8.1 ஓவர்ஸ் அவன் அடிச்சு பொழந்துட்டாங்க அந்த மேட்ச். இந்த மேட்ச் தான் ஆரம்பிச்சான். பிரப்சிபிளன்ஸ் என்ன மாதிரி பேட்டிங் ஆடிந்தான் பொழைச்சாங்க டெல்லி. நாளைக்கு டெல்லியை போட்டு ஒரு மொத்து நாளைக்கு பாரு. ஐயோ அந்த பிரியான்ஷ் ஆரியாவுக்கும் பிரப்சிபிளன் மாட்டிச்சா நல்லா இருக்கும் நாளைக்கு மேட்ச் பாக்குறதுக்கு. இப்ப மேட்ச் பாக்கிறதுக்காக நல்லா இருக்கும். எனிவே எல்லாம் குவாலிஃபைலாம் முடிஞ்சிட்டு எல்லாமே எங்களுக்கு பாக்குறது இந்த டமால் டிமில் அடிக்கணும். சோ அன்லஸ் அதர்வைஸ் டெல்லி எப்படியும் கோவிந்தாயிடுச்சு. டெல்லி வந்து அந்த அடிச்ச அடியில பீட்டர்சன் ஊருக்கு போயிட்டானா இருக்கானா இன்னும் தெரியல. அவன் மால்டீவ்ஸ் போயிருக்கானா இல்லாட்டி ஊருக்கு போயிருக்கானா துபாய் போயிருக்கானான்னு தெரியல. மால்டீவ்ஸ் போனாங்க டெல்லி தெரியல. அவன் போனா நடு IPL அவனோட கான்ட்ராக்ட்ல இருக்காது. மால்டீவ்ஸ் போயிட்டாங்க. மால்டீவ்ஸ் போக எங்க போக எல்லாரும் ஊர்ல போயிட்டாங்க. என்ன எல்லாம் டெல்லி பாத்துருப்பாங்க. நாளைக்கு அடி வாங்கி நல்லா அடி வாங்கினாங்க போட்டு மொத்திட்டாங்க போட்டு. பட் பஞ்சாப் இஸ் a side nobody is really spoken about. Probably we are one of the few people really talking about them. ஃபர்ஸ்ட் இதுல எடுத்து பாருங்க பஞ்சாப் கிங்ஸ் வருவாங்கன்னு. ஷேஸ் ஐயர் இஸ் த மேன். என்ன நான் ஒத்துக்கிறேன். நான் சொல்லப்பா. பட் I become a great fan of Punjab after the way they started playing. Because I'm Samis. The சின்ன பசங்க அடிக்கிறாங்க பாரு. வேற லெவல் அடிக்கிறாங்க. Absolutely. RCB have a lot of bowling. என்ன பண்ண போறாங்க தெரியல. நீ வேற யாரா bowlers இருக்காங்க RCB உள்ள இல்ல சிகா. I don't think and இருந்தா கூட they won't be able to change it now. Hazelwoodக்கு பதிலா நுவான் துஷாரா இருந்தாரு. But I don't know if he'll play or not. The other thing is that Hazelwood has to come back fully fit சிகா. அவரோட ஷோல்டர் ஃபுல்லா ஃபிட்டா இருந்து the hope is that he'll come back for the knockouts. இப்போ டிம் டேவிட் இல்லதுனால RCBக்கு வந்து ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணோம். They have to get Jacob Bethel at number 3. But then you have to replace Mayank with an Indian finisher. Along with Romario Shepherd. So அவங்களோட lower middle orderல only Romario Shepherd மட்டும் தான் இருப்பாரு. வார்த்தையை மாத்துறாப்பா. எனக்குன்னு மாத்துமா. ஃபினிஷர் சொல்லாதீங்க. சரி க்ளோசர். இன்னிங்ஸ் க்ளோசர். எனக்கு இவன் ஆடவே வேணாம். ரஜத் பண்ணிட்டு ஆடவே வேணாம். அதுக்கு அவன் கை சரியாக அவன் பேட்டிங் ரஜத் பண்ண ரொம்ப சுமாரா இருக்காங்க. சீசன் ரொம்ப சுமாரா இருக்கான். பாவம் அவுட் ஆஃப் ஃபார்ம். ஆக்சுவலி நம்ம ஒரு வீடியோ பண்ணுவோம் சீக்கா. ஆக்சுவலி நம்ம அந்த ஒரு பிரேக் டேல ஒரு நாள் எல்லாம் ஒரு லைவ் ஷோல the biggest hits and biggest flops in obvious choices எல்லாம் நிறைய இருக்காங்க. But you know the underrated choices who've done well, the underrated, the high expectancy who have not done well,
அது கூட நிறைய இருக்காங்க. லைக் வெங்கடேஷ் ஐயர் 24 crores, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் அவர் மேல. ரிங்கு சிங் has been a disappointment for 2 seasons now. Rajat Patidar is escaping because he is captain the side really well and the team is winning. கரெக்டா இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. அதேதான் டிராவிஸ் ஹெட் யாரும் பேசுறது இல்லை. ஏன்னா மீதி எல்லாரும் பத்தி திடீர்னு டிராவிஸ் குவைட்டா போயிட்டு இருக்கான். அது ஏன்னா எல்லாரும் அந்த ஃபிளாப்ல டிராவிஸ் ஹெட் கொஞ்சம் பெட்டரா தெரிஞ்சாரு, அவ்வளவுதான். டிராவிஸ் ஹெட் அப்படியே பதுங்கி போயிட்டாங்க. அந்த டிராவிஸ் ஹெட் நான் பதுங்கி குவைட்டா போயிடுறேன், நீங்க எல்லாம் திட்டிக்கோங்க, என்ன விட்டுருங்க அப்படின்றாங்க. வெரி சர்ப்ரைசிங். ஆனா டிராவிஸ் ஹெட்லாம் ஏன் வந்து he bowls off spin for Australia, why he is only being used as an impact sub? It is நல்ல ஃபீல்டர் அவன், நல்ல ஃபீல்டர் அவன். எனக்கு புரியவே இல்லை இம்பாக்ட் சப்போட கான்செப்ட் எனக்கு புரியல. எனக்கு இவன் வராங்க பேட்டிங், அவன் வெறும் பேட்டிங் ஆடுறது கஷ்டம். நீ லெட் மீ பி வெரி ஃப்ராங்க், மாட்டிக்கிறான், கிளியரா தெரியுது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது கூட மாத்தி இருக்கணும், அந்த மிடில் ஆஃப் தி சீசன் அதுவும் மாத்தி இருக்கணும். சீக்கா அவங்க எல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க, கேம்ல இருந்தாதான் பேட்டிங் வரும், போலிங் வரும். விஸ்வம் என்னாச்சு பார்த்தல வழியிறான் பாரு. சில பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகும் சீக்கா. ஒரு மிச்சல் மார்ஷ் மாதிரி ஒரு ஆளுக்கு பாருங்க, அது வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கு. அவர் வந்து கரெக்டா இருக்கு அவருக்கு. அப்பா நான் எனிவே ஃபீல்டிங்லாம் ரன்னிங் பண்ண மாட்டேன், நான் நின்னு பொழக்கிறேன் அப்படின்னு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சனாலிட்டி ஐ ஃபீல் சீக்கா. சம் பீப்புள் வில் பி ஏபிள் டு அட்ஜஸ்ட், பட் ஐ திங்க் மோர் ஆஃபன் தென் நாட் இட் இஸ் பெட்டர் டு பி இன் த ஃபீல்ட் அண்ட் தென் கோ அண்ட் பேட். எனக்கு என்ன பாவமா இருக்குன்னா, யூஸ்வலா இந்த விராட் கோலி ஸ்டார்ட்ஸ் பார்த்தேன் 30 மேல அடிச்சானா அவங்க டீம் சேஸ் எல்லாம் உதய வாங்கினது கிடையாது, அப்படி இப்படின்னாங்க. இன்னைக்கு ஆக்சுவலா இன்னைக்கு சால்ட் ரொம்ப நல்லா ஆடிந்தான். ஆக்சுவலா நீ சூப்பரா ஆடிந்த இந்த மேட்ச்ல. பொந்துட்டான் ஹர்ஷல் பட்டேல் வச்சு செஞ்சுட்டான் ஆக்சுவலி ஃபில் சால்ட் அந்த ஓவர். பட் எனிவே, RCB losing in a very precarious position not to qualify in the top 2. Punjab to win tomorrow, Chika. Punjab sure win. நீ பஞ்சாப் வந்து 4 மேட்ச் ஷுவரா என்ன? ஏன்னா பஞ்சாப் பார்த்தா ஆல்ரவுண்டா இருக்காங்க. பஞ்சாப் ஆச்சு ஆடி ரொம்ப நாள் ஆச்சுடா. நீ பார்த்த அப்படின்னு பார்த்தா இதேதான் அவளுக்கும். இப்பதான் ரீசெண்டா ஆடினாங்க சீக்கா, அது 1 week பேக். அதுவே பாருங்க, நீங்க 1 week பேக்கே 1 week அப்படின்னு அந்த மாதிரி தோணுது. பின் RCB பாருங்க 20 நாள் முன்னாடி. Anyway, guys, before you go, don't forget to check out Act Smart Wi-Fi. Click the link in the description below. Subscribe to our channel, Chiki Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.